கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டில் காலை காற்று வீசுகிறது. வேலன் பக்கத்து மாடியில் குளிர்ந்த காபியுடன் நடந்து வந்தான். அவனின் பார்வை சமையலறை கதவிலிருந்தே அகிலாவை தேடுகிறது. அண்ணி சிரித்தபடி காபியை எடுத்துக் கொண்டாள். அவர்களுக்கிடையே சொல்லாத ஏதோ ஒரு உணர்வு அலை போல் கடந்து சென்றது. அகிலா வீட்டின் வேலைகளில் மூழ்கியிருந்தாள். வேலன் அவள் தலைமுடியை நனைந்த காற்று அசைப்பதை பார்த்து மயங்கினான். பொடி வைத்து காய வைக்கணும், நீங்க உதவலாமா என்று அவள் மெதுவாக கேட்டாள். வேலன் புன்னகையுடன் தலை அசைத்தான். அவள் அருகே வந்த தருணம் அவனுக்கு மூச்சு நின்ற நேரமாக இருந்தது. மாலை நேரத்தில் வீட்டின் மாடியில் இருவரும் சந்தித்தார்கள். அகிலாவுக்கு காற்றில் பறக்கும் புடவை முந்தானையை பிடிக்க முடியவில்லை. வேலன் அதை சற்று தடுத்து உதவினான். அவள் கண்கள் நன்றி சொன்னாலும் உள்ளத்தில் வேறேதோ உதித்தது. அந்த சில வினாடிகள் இருவரும் கண் சிமிட்டாமல் பார்த்தனர். குடும்பத்தினர் எல்லோரும் வெளியோர் பண்டிகைக்கு சென்று விட்டனர். வீட்டில் வேலனும் அகிலா இருவர் மட்டும் இருந்தனர். சமையலில் அவள் கால் வழுக்க அவனை பிடித்து நின்றாள். அந்த தொடுதலில் இருவரும் நடுங்கினர். சில வார்த்தைகள் கூட பேச முடியாமல் நிலை கசந்தது. மழை பெய்தது. அகிலா துணிகளை காய வைத்த இடத்துக்கு போக வேலனும் வந்தான். நனைந்து போயிடும், நான் உதறிக்கிறேன் என்று அவன் சொன்னான். அவள் சிரித்தபடி துணிகளை பிடிக்க உதவினாள். துணி நனைந்த வாசனையில் கலந்து வந்த அவளின் மனம் அவனை ஈர்த்தது. மின்சாரம் போன இரவு கையில் மொபைல் லைட்டுடன் வேலன் நடை போட்டான். பயம் காரணமாக அகிலா அவனிடம் நெருங்கினாள். எனக்கு வெளிச்சம் இல்லாதது பயமாயிருக்கு என்று மெதுவாக சொன்னாள். வேலன் அவளின் கையை பிடித்தபடி நான் இருக்கேன் என்றான். அகிலா நோயால் படுத்திருந்தாள். வேலன் அவளுக்கு கஞ்சி செய்து கொடுத்தான். அவள் ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை பார்த்தாள். எல்லோரும் உன்னை கவனிச்சிருக்காங்க, நீங்க ஓய்விடுங்க என்றான். அவளின் கண்களில் நன்றி அள்ளி வழிந்தது. ராத்திரியில் இருவரும் வீட்டின் வாசற்படியில் அமர்ந்திருந்தார்கள். அகிலா நட்சத்திரங்களை பார்த்தபடி பேசினாள். வாழ்க்கை கொஞ்சம் தனிமையாக தோணுது வேலன். அவன் அவளின் குரலில் மறைந்த துயரத்தை உணர்ந்தான். நான் இருக்கேன் எப்போதும், அவன் சொன்னது அவளின் இதயத்தை துடிக்க வைத்தது. அண்ணன் வீடு திரும்பும் நாளுக்கு முன்பிரவு வேலன் தனது உணர்வுகளை அடக்கிக் கொள்ள முயன்றான். ஆனால் அகிலா பேசும்போது அவள் பார்வை வேறேதோ சொல்லியது. அவள் தற்செயலாக வேலனின் கையை தொட்டாள். அந்த நொடியில் இருவருமே தப்பிக்க முடியாத உணர்வு உருவெடுத்தது. காலை அண்ணன் வந்துவிட்டான். அகிலா வேலனிடம் பேசாமல் தவிர்த்தாள். வேலன் சிரித்து பார்க்க முயன்றும் அவள் கண்கள் தவித்தன. இருவரின் உள்ளத்திலும் குழப்பம். இது ஒரு உணர்வா இல்லை தவறா என்று யாருக்கும் புரியவில்லை. அண்ணன் வீட்டில் இருந்ததால் அகிலா தன்னை கட்டுப்படுத்தினாள். வேலன் அவளை பார்த்தாலே அவள் முகத்தில் ஒரு வெட்கம். வேலன் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் வாயில்லாமல் போனான். அகிலா சமையலறையில் ஏதோ கவலையுடன் இருந்தாள். அவர்களுக்கு இடையிலான தூரம் சொல்லாமல் உருவாகியது. மாலை நேரத்தில் வேலன் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் நின்றான். அகிலா அங்கே வந்த நேரத்தில் மழை திரித்தது. மழை காரணமாக அருகருகே நிற்க வேண்டிய சூழல். அவள் கண்களில் நிறைந்த அச்சத்தையும் ஆசையையும் பார்த்தான். ஒரு வார்த்தையும் இல்லாமல் இருவரும் நனைந்து நின்றார்கள். அண்ணன் வேலனே கிராமத்திற்கு போக சொல்லி அனுப்பினான். புறப்படுவதற்கு முன் வேலன் அகிலாவை ஒரு சில வினாடிகள் பார்த்தான். அவள் பார்வையில் சொல்ல முடியாத இயக்கம் உண்டு. கவனி என்று மட்டும் அவள் மெதுவாக சொன்னாள். அவன் திரும்பி போனாலும் மனம் முழுவதும் அவளே. வேலன் திரும்பி வர ஒரு வாரமானது. அகிலா அவனை பார்க்க விரும்பி அடிக்கடி வாசலில் பார்த்தாள். அண்ணன் கவனிக்காத நேரங்களில் அவள் சிரிப்பதில்லை. வேலன் இல்லாத வீட்டில் ஏதோ வெறுமை. அவளின் கண்கள் அவனை எதிர்பார்த்து தவித்தன. ஒரு வாரம் கழித்து வேலன் திரும்பினான். அகிலா அதை தெரிந்ததும் இதயத்தில் ஒரு துடிப்பு. அவள் நேரடியாக பார்க்காமல் மறைந்தபடி கதவின் சுவரில் நின்றாள்.
வேலன் அவளின் பார்வையை உணர்ந்து மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு அவளின் மூச்சை குடைந்தது. அண்ணன் வேலைக்காக நகரத்திற்கு சென்று விட்டான். மீண்டும் வீட்டில் வேலனும் அகிலாவும் மட்டும். அகிலா வேலன் வரவேற்பை பார்த்து அமைதியாக சிரித்தாள். நாளை சுத்தமாக உதவி வேண்டும்னு நினைச்சேன் என்றாள். அவன் உடனே நான் இருக்கேன் என்று சொன்னான். இருவரும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்தார்கள். ஒரு மேசையை தூக்கும்போது அவர்களின் கை ஒன்று மேல் ஒன்று. அந்த சிறு தொடுதல் கூட அகிலாவின் உடல் முழுவதும் நெருடலாக பரவியது. வேலன் அவளை பார்த்து கண்களை பிரிக்க முடியவில்லை. அவள் வெட்கத்தில் கண்களை தாழ்த்தினாள். மதிய வெயில் அதிகம். அகிலா தலையில் புடவை வைத்து நடந்து கொண்டாள். வேலன் அவளுக்காக தண்ணீர் கொண்டு வந்தான். அளவு கவனிச்சா பழக்கப்படுறேன். அவள் மெதுவாக சொன்னாள். வேலன் அதை கேட்டதும் இதயம் துள்ளியது. அகிலாவின் கை வழுக்கி பானை கீழே விழுந்தது. அதை பிடிக்க முயன்ற வேலன் அவள் கையை பிடித்தான். அவன் விரல்கள் அவளின் விரல்களை தழுவிய தருணம் மின்னல் போல. அகிலா ஒரு நொடி அவனை நோக்கி பார்த்தாள். இருவரின் கண்களில் சொல்லாமலே சந்தோஷம். ராத்திரி உணவு முடிந்த பிறகு இருவரும் வெளிப்படியில் அமர்ந்துள்ளனர். கிராமத்து காற்றில் சந்திர ஒளி மனதை கலங் செய்தது. அகிலா திடீரென கேட்டாள். என்னைய பற்றி உனக்கு பயமாயிருக்கு? வேலன் மேல பயமில்லை, உணர்வுதான் அதிகம் இருக்கு என்றான். அவள் இதயம் அந்த ஒரே வாக்கியத்தில் மயங்கியது. அடுத்த நாள் அகிலாவுக்கு புடவை கட்டிக்க முடியவில்லை. அவள் முயன்றும் முடியாததால் சோகத்துடன் நின்றாள். அதை பார்த்த வேலன் மெதுவாக உதவ முயன்றான். அவனின் கைகள் அவளின் முதுகை தொட அகிலா உறைந்தாள். அந்த சில நொடிகள் காதலை விட ஆழமானவை. அண்ணன் திடீர் அழைப்பில் வந்துவிடுகிறேன் என்றான். அகிலாவுக்கு பதட்டம் ஏற்பட்டது. வேலனும் குழப்பத்தில் அவளை பார்த்தான். இது நம்ம நினைச்ச மாதிரி போகுமா என்று அவள் கேட்டாள். வேலன் பதில் சொல்லாமல் அவள் கையை பிடித்தான். அண்ணன் வரும் முன் இருவரும் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றனர். வேலன் தன் உணர்வை அடக்கிக் கொள்ள முடிவு செய்தான். அகிலா இதயம் கனத்தபடி வேலைகளை செய்தாள். அவள் கண்களில் ஒரு நிகழ்வு. இது தவறா இல்ல விதியா என்று அவள் தன் மனத்தில் கேட்டாள். அண்ணன் வந்த நாளில் சூழல் மாறியது. வேலன் மற்றும் அகிலா ஒருவரை ஒருவர் தவிர்த்தனர். அகிலா பேசும்போது புன்னகை மற்றும் நெஞ்சில் துடிக்கும் உணர்வை யாருக்கும் தெரியக்கூடாது. வேலன் கூட குளிர்ந்த சிரிப்புடன் நடந்தான். ஒரு இரவு மின்சாரம் போனது. அண்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான். அகிலா பயத்தில் வெளியே வந்து நின்றாள். வேலன் அவள் இருப்பதை உணர்ந்து வந்தான். இருளில் இருவரின் கண்கள் மட்டுமே பேசின. அண்ணன் நகரத்திற்கு மீண்டும் கிளம்ப வேண்டிய சூழல். அகிலா வெளியில் பேச முடியாத உணர்வை உள்ளே தாங்கிக் கொண்டாள். வேலன் அவளை பார்த்து நிம்மதி அடைந்தான். இப்ப நம்ம பழைய மாதிரி பேசலாமா? அவன் கேட்டான். அவள் சிறிய சிரிப்பில் ஆமா என தலை அசைத்தாள். வேலன் தோட்டத்தில் மரக்கிளையை வெட்டிக் கொண்டிருந்தான். அகிலா அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாள். தண்ணீரை குடிக்கும்போது அவன் அவளை பார்த்தான். அவள் பார்வை மயக்கமாக இருந்தது. இருவருக்கு இடையில் காற்றே சூடாக உணரப்பட்டது. மழையிலிருந்து ஓடி வந்த அகிலா உள்ளே நனைந்து நின்றாள். வேலன் அவளுக்கு துண்டு தந்தான். அவள் முடியே சுருட்டும்போது துளிகள் அவன் கையை பட்டு வழிந்தது. அந்த துளிகளும் காதலின் மொழியில் பேசின. அவள் பார்வையில் மறைந்த ஆசை தெரிந்தது. வேலன் வேலைக்கு போக வேண்டிய நாள். அகிலா சமையலறையில் அவனுக்காக சிறப்பு உணவு செய்தாள். இதெல்லாம் அவசியமில்லை என்றாலும் அவன் சிரித்தான். அவள் மெதுவாக எனக்கு அவசியம் என்றாள். அந்த வார்த்தை அவனை முழுவதும் முருகச் செய்தது. புறப்படும் முன் வேலன் வீட்டின் வாசலில் நின்றான். அகிலா அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாள். கோப்பை கொடுக்கும்போது அவள் கைகள் நடுங்கின. வேலன் அதை கவனித்தான். நான் திரும்பி வருவேன், கவலை வேண்டாம் என்றான். வேலன் மாதம் கழித்து திரும்பினான்.
அகிலாவை பார்த்ததும் அவன் கண்களில் உயிரே வந்தது. அவள் வழக்கத்துக்கு மாறாக வெட்கத்தில் நின்றாள். நீ வருவியா என்று தெரியலை என்று அவள் சொன்னாள். வேலன் அதைக் கேட்டு நெஞ்சு கனிந்தான். அகிலா அவனுக்கு காபி செய்து கொடுத்தாள். அவன் குடிக்கும்போது அவள் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். எதுக்கு இப்படி பார்க்கிற என்று அவள் கேட்டாள். 1 மாதம் இதைத்தான் மிஸ் பண்ணேன் என்றான். அகிலா சிவந்து புன்னகைத்தாள். வேலன் பரிசாக ஒரு சிறிய ரிப்பன் கொடுத்தான். அகிலா அதை கையில் சுற்றி பார்த்தாள். என்ன நினைச்சு வாங்கினே என்றாள். உன் கையை அலங்கரிக்கணும்னு என்றான். அவள் சிரிப்பில் மறைந்த ரசம் அவனை மயக்கியது. அகிலா ஜன்னலுகே முடி பிணைந்து கொண்டிருந்தாள். வேலன் அவள் முடியில் சிக்கிய பூவை எடுத்து வைத்தான். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அந்த அருகாமை அவளை நடுங்க செய்தது. அவனின் மூச்சு அவள் கன்னத்தில் பட்டது. ஒருநாள் அகிலா சோகமாக அமர்ந்து கொண்டிருந்தாள். அவளின் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. என்னாச்சு என்று வேலன் கேட்டான். அவள் அவனிடம் சாய்ந்து அழுதாள். வேலன் அவளின் முதுகை தட்டி ஆறுதல் கூறினான். அண்ணனுக்கு சின்ன சண்டை. அகிலா உள்ளே வருந்தினாள். வேலன் அதை கவனித்து நீ ஒருத்தியில நான் இருக்கே என்றான். அவள் அதைக் கேட்டதும் நிம்மதி அடைந்தாள். வேலனின் வார்த்தைகள் அவளுக்கு அடைக்கலம் போல. அவன் இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைக்க முடியவில்லை. பொங்கல் பண்டிகைக்காக வீடு தயாராகியது. அகிலா புடவை அணிந்து வந்தாள். வேலன் அதைக் கண்டு சில நொடிகள் பேசாமல் நின்றான். அப்படி என்ன அவள் கேட்டாள். அண்ணி நீ ரொம்ப அழகா இருக்கே என்று மெதுவாக சொன்னான். பண்டிகை கூட்டத்தில் வேலன் அகிலாவை தவறுதலாக தொட்டான். அவள் உடல் நடுங்கியது. அவன் கண்களில் மன்னிப்பு இருந்தாலும் உள்ளத்தில் ஆசை. அகிலா அந்த தொடுதலை மறக்க முடியவில்லை. அந்த நாளிரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. இரவு வீட்டின் பின்னால் இருவரும் சந்தித்தனர். அகிலா மனத்தில் இருந்ததை சொல்ல முயன்றாள். இந்த உணர்வு சரியா என்று அவள் கேட்டாள். வேலன் மெதுவாக நான் உன்னை மதிக்கிறேன் என்றான். அவள் கண்களில் நீரும் சிரிப்பும் கலந்தது. வேலன் தனது மனதை உறுதியாக்கிக் கொண்டான். நம்ம இருவரும் கவனமா இருக்கணும் என்றான். அகிலாவும் தலை அசைத்தாள். ஆனால் இருவரின் இதயமும் ஒன்றை ஒன்று தேடிக்கொண்டே இருந்தது. அது நிற்காத ஒரு அலை போல். ஒருநாள் அகிலாவுக்கு காய்ச்சல். வேலன் அவளை மருந்து கொடுத்து படுக்க வைத்தான். அவள் அவனின் கையை பிடித்து வைக்க வெறுமையாக வராதே என்றாள். வேலன் அவளை பார்க்க மெல்ல புன்னகைத்தான். அந்த தொடுதல் காதலை விட பலம். அவனின் கையை பிடித்தபடி அகிலா தூங்கிவிட்டாள். வேலன் அவளின் நெற்றியில் விழுந்த முடியை ஒதுக்கினான். அவள் நிம்மதியில் சிரித்தாள். அந்த தருணம் அவரது இதயத்தை ஊடுருவியது. அவளை விடவே முடியவில்லை. அகிலா காய்ச்சலிருந்து நன்றாக ஆனாள். வேலன் அவளை வெளியில் அழைத்துச் சென்றான். சிற்றுவா விளையாட்டு மைதானத்தில் அவர்கள் நடந்து பேசினார்கள். அகிலா நீண்ட நேரம் சிரித்தாள். வேலனுக்கு அந்த சிரிப்பு எல்லாவற்றையும் விட முக்கியம். ராத்திரி வீட்டில் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். காற்று பலமாக வீசியதால் அகிலா நடுங்கினாள். வேலன் அவளின் புடவையை சரி செய்து கொடுத்தான். அவள் கையில் அவன் கை சுருண்டது. அந்த நெருக்கம் காதலை மேலும் ஆழப்படுத்தியது. அண்ணன் போன் பண்ணி குடும்பத்துடன் நகரம் போகணும் என்றான். அகிலா அதைக் கேட்டதும் அவள் முகத்தில் சோர்வு. வேலன் அவளை பார்த்தபடி நின்றான். வெறுமை இருவரையும் சூழ்ந்தது. பிரிவின் நிழல் மனதை கிழிக்கத் தொடங்கியது. புறப்படும் நாள் வந்தது. அகிலா வேலனுடன் பேச முடியாமல் இருந்தாள். அவன் அவளை வாசலில் நிற்கும் போது பார்த்தான். நான் திரும்பி வருவேன் என மெதுவாக சொன்னான். அவள் கண்களில் சிதறிய கண்ணீர் பதிலாய் இருந்தது. அகிலா நகரத்திலிருந்து வேலனுக்கு அடிக்கடி செய்திகள் அனுப்பினாள். சாதாரண வார்த்தைகளில் கூட காதல் மறைந்தது. வேலன் தினமும் அவளின் மெசேஜை பார்க்க காத்திருந்தான். அண்ணன் இது பற்றி எதுவும் அறியவில்லை. இருவருக்கும் இது ஒரு ரகசிய உலகம். மாதங்கள் கடந்தன.
அண்ணன் கிராமத்திற்கு திரும்ப முடிவு செய்தான். வேலன் அதை அறிந்ததும் அகிலாவை சந்திக்க வந்தான். அவள் அவனை பார்த்ததும் மூச்சு நிற்கும் அளவுக்கு மகிழ்ந்தாள். இருவரும் ஒரு நொடியும் கண் பிரிக்கவில்லை. அகிலா சொன்னாள், உன்னை வேறு ஒருவராக பார்க்க முடியல. என்னால. வேலன் அருகே நின்றான். அவள் கண்களில் பயமும் காதலும் கலந்திருந்தது. அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். அண்ணன் அவர்களை அழைத்தான். அகிலா வேலனை பார்த்தாள். முடிவெடுக்க வேண்டிய தருணம். அவள் அவனின் கையை மெதுவாக எடுத்தாள். காதல் இருந்தாலும் வாழ்க்கை வேறு முடிவை தந்தது. வேலன் அவளை மரியாதையுடன் பார்த்தபடி, உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னான். அவர்களது காதல் இசையாய் வானத்தில் நின்றது. முடியாத ஒரு காதல், ஆனால் அழகான நினைவு.